இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாரமும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஒளித்தலை பயன்படுத்த விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோவுக்கு தேவையானால் தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகளை யூடியூப்பில் நீங்கள் காணலாம். கண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை குறித்து எங்களுக்கு பதில் எழுதுங்கள், பேசுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் என்பது மணவாளனான கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபைக்கு எழுதுகிற ஒரு கடிதம். அதாவது நேசர் தன்னுடைய நேசத்துக்கு எழுதுகிற ஒரு கடிதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்கள். நேசர் சொல்கிறார், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இன்றைக்கும் ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல், உழைப்பின் காரியங்கள், பிரயாசத்தின் காரியங்கள், மற்றோடு பழகுகிற விதங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இதில் யாருடைய காரியம் ஆண்டுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிறதோ கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுவதை பார்க்கிறோம், மேன்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். வேதாந்தத்தில் அநேக அனுபவங்கள் இருக்கிறது. யாத்திராமம் 32ஆம் அதிகாரம் 13-14 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்படி போட்டிருக்கு. ஆண்டவருடைய ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான். அந்த விளைவு என்ன? 14ஆம் வசனத்தில் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இந்த ஜனங்களுடைய பாவங்கள், கோபங்கள், சாபங்கள் அகோரமாக இருக்கிறது. அதனால் அவர்களை தீங்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் வருகிறார். அதனால் கர்த்தர் அந்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 18ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். எப்படி அந்த தீங்கை விட்டு திரும்புவது என்பது கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிற ஒரு அனுபவம். சில அனுபவங்களை வேகமாய் வேதாமத்திலிருந்து நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்விதமாக இந்த காரியங்களை செய்திருக்கிறார், நிறைவேற்றியிருக்கிறார் என்பதற்கு குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 21ஆவது அதிகாரம் 29ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் எலியாவை பார்த்து, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆகாப்புக்கு தீமை நியமிக்கப்பட்டு விட்டது. அந்த காரியம் நிறைவேற்றப்படும்படியான காரியங்கள் சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் அதே சமயத்தில் ஆகாப் ஆண்டுடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி மேல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 27ஆம் வசனத்தில் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இந்த செயலானது ஆண்டோட இருதயத்தை கவர்ந்து கொள்கிறது. அதனால அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த தண்டனை செய்யாதபடிக்கு, நிறைவேற்றாதபடிக்கு, அதை பின்னாலே அவருடைய குமார நாட்களில் அதை நான் அவன் வீட்டின் மேல் வரப்பணுவேன்னு சொல்லி ஆண்டவர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட ஏதோ ஒரு தவறு, ஒரு பாவம், ஒரு குறைவு, கர்த்தருக்கு விரோதமான இல்லை மனுஷருக்கு விரோதமான, ஊழியருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து நிலையில் உங்களுடைய மனசு இருக்குமானால் தேவனுடைய கரத்தில் உங்களை தாழ்த்துங்கள், தாழ்மைப்படுத்துங்கள். ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயபெருத்த தேவனாக இருக்கிறார். 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அவர் உயர்ந்தவர் தான், ஆனால் தாழ்மையின் சிந்தை வரும்பொழுது கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் தான் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி நீதிமொழியிலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:10 நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் உங்களை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? எப்பொழுது நீங்கள் தாழ்த்துவீர்கள், எப்பொழுது நீங்கள் தாழ்மையின் சிந்தையில் வருவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு 4:6
தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த கிருபையின் ஆசீர்வாதம் உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் உங்களை தாழ்த்துவதிலே இனியும் தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் தாழ்மையின் சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்வீர்களானால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை கவனிங்க. முதலாவது வசனத்தில் நீ வாசிப்பீங்கன்னா, இதே தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசும்போது, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே இந்த ராஜா சோர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லி அந்த எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக அழுகிறான். சோர்புறமாக திரும்பி என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சோர்புறமாக திரும்பி என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை பார்ப்பதை விட்டு திரும்புகிறான். கர்த்தர் ஒருவரையே நோக்கி பார்க்கிறான் என்பது அதனுடைய உள் இருக்கிற அனுபவ அர்த்தம். சங்கீதம் 5:3 கர்த்தாவே, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன், மனுஷரை பார்க்க மாட்டேன், ஜனங்களை பார்க்க மாட்டேன். 121 எனக்கு ஒத்தாசை வரும் பருவ நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படியானால் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, எனக்கு வருகிற கஷ்டத்தில் நஷ்டத்தில் நான் மனுஷரை சார்ந்து போக மாட்டேன். அதுதான் சோர்புறம் திரும்புகிறதுனுடைய ஒரு அனுபவ உண்மை. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அதை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்கு வாக்களினார், அந்த பிரகாரமே செய்தான்னு சொல்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட வார்த்தை வந்த போதிலும் அவன் சோர்வரமாக திரும்பி தன் காரியத்தை சொல்லி அழுதபோது அந்த காரியம் ஆண்டோடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது. அதனால கர்த்தர் இறங்கி மீண்டும் அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுப்பதை அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சுவரோரம் என்றால் கர்த்தருக்கு நேராக மனுஷரை விட்டு உலகத்தை விட்டு திரும்புகிற ஒரு அனுபவத்தை நாம் செயலிலே கொண்டு வரும்போது அது கர்த்தரை கவர்ந்து கொள்கிறதா இருக்கிறது. அதை தான் நம்மளை வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவமாய் நாம் வாசிப்போமானால் 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மனாசேயுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அதிலே பார்க்கிறோம். மனாசே கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தர் மனாசேயோடு அவனுடைய ஜனத்தோடு கூட பேசுகிறார். 10ஆம் வசனத்திலே, அவர்கள் கவனியாதே போனார்கள், அவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள். அந்த காரியத்தின் நிமித்தமாய் அசீரியா ராஜாவுடைய கையிலே அவன் அகப்பட்டு கொள்ளும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அவர்கள் வந்து அவனை வெண்கல சங்கிலியால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி நெருக்கம் வந்தவுடனே ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான் என்று சொல்லி நம்மளை பார்க்குறோம். அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். கெஞ்சுதல் என்பதனுடைய அனுபவம் என்ன? கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்று சொல்கிறான். சங்கீதக்காரருடைய ஒரு அனுபவம் அதுவாக இருக்கிறது. மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அப்படி நீங்கள் கெஞ்சும் போது உங்களை தாழ்த்தி தாழ்மைப்படுத்தி வார்த்தை, கனிவான வார்த்தை, இனிமையான வார்த்தை, மிருதுவான வார்த்தை, அதான் கெஞ்சுதல். அந்த கெஞ்சுதல் அனுபவம் ஆண்டுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறது. மனசை அவிதமாய் கெஞ்சினான் என்று பார்க்கிறோம். அதனால அந்த சத்துருடைய கையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறதையும் நாம் அதிலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலே காயின் கர்த்தரை நோக்கி சொல்லும் பொழுது, என்மேல் இட்ட தண்டனை
என்னால் சகிக்க முடியாது, அவன் மேல் கொடுத்த அந்த தண்டனை சகிக்க முடியாது என்று சொல்லி அவன் சொன்ன உடனே அதற்குரிய ஒரு மாற்று பரிகாரத்தை அதில் செய்வதை நாம் அங்கே வாசிக்க முடியும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால், கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறபடினால், தம்மை நோக்கி பார்க்கிறோட விஷயத்திலே, தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்திலே அவர் மிக கவனமாய் மிக கருத்துள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் கூட கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்படி உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல் இருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். காரணம், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்படியான ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கடைசியாக யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினிவே மக்களுடைய பாவம், அவருடைய அகோரமான செயல்கள் யோனாவை அனுப்பி அந்த பட்டணத்தை எச்சரிக்கிறார். யோனா வந்து எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னும் 40 நாட்களிலே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், 40 நாட்களிலே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி எச்சரிப்பின் வார்த்தை கொடுக்கப்படுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தை வந்தபோது 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ராஜா, மந்திரிகள், அங்கிருக்கிற மனுஷர், மிருகங்கள், ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உபவாசம் இருந்தாங்க. தண்ணி குடிக்கலை, மிருகங்கள் மேய்ச்சலுக்கு போகலை. அப்படியாக தங்களை தாழ்த்தி தாழ்மைப்படுத்தி உபவாசத்தோடு நடந்து கொண்ட இந்த செயல் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்பதை கர்த்தர் அறிந்து அவர்களுக்கு செய்ய நினைத்த அந்த தீங்கை செய்யாதிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இவர்கள் எடுத்த அந்த உபவாசமும் அந்த தாழ்ந்த சிந்தையும் ஆண்டுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட கொஞ்சம் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உடனடியாக அதற்கு பதில் கொடுக்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நீ கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம். கர்த்தரை விடுகிறது, கர்த்தரை பற்றும் பயம் இல்லாதிருக்கிறது பொல்லாத ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். நெகேமியா 13:17 ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? ஆலயத்துக்கு வராத, ஆராதனை அசட்டை பண்ணுகிற எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆராதனை என்றால் எந்த அளவுக்கு நீங்கள் அதை பயத்தோடு செய்வீங்க? தேவனுடைய சமூகத்தில் வருவது என்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவரை கவனிக்கிற தேவன் 1 நாளாகமம் 21:17 தாவீது சொல்கிறார், நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் பொல்லாப்பு நடப்பித்தேன் என்று சொல்கிறான். தன்னை உணர்ந்து அறிக்கையிடுகிற அந்த சூழ்நிலை வரும்பொழுது சங்காரதூதனுடைய அந்த காரியம் நிறுத்தப்படுகிறதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நேசர் சொல்கிறார், தன் நேசத்தை பார்த்து என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இன்றைக்கு நீங்களும் என்ன நிலைமையில் இருந்தாலும், எந்த வேதனை கண்ணீரோடு நீங்கள் இருந்தாலும், ஆண்டோடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும் ஒரு சுபாவத்தோடு நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் இருக்கிறது. நியமிக்கப்பட்ட அந்த தண்டனையிலிருந்து ஒரு விடுதலை இருக்கிறது. கவர்ந்து கொள்வது எப்படி? ஆகாப் தன்னை தாழ்த்தினான். எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக சுவர்வரும் திரும்பி தன் காரியத்தை சொல்லி அழுதான். மனாசே கெஞ்சி மந்தாடினான். யோனாவின் புஸ்தகத்திலே நினிவே மக்கள் பொல்லாப்பை விட்டு திரும்பினார்கள். செய்வீர்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்படியான காரியத்திலே செயல்பட நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும்
உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.